யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் பற்றி பார்த்துடலாம். ரிஷப ராசிக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ராசியில் குருவும் செவ்வாயும் அமர்ந்திருக்கு 1ஆம் வீட்டில். ஸோ இப்படி அமர்ந்திருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நம்ம நினச்ச காரியங்கள் எல்லாமே ஒன்றொன்னா செயல்பட துவங்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சுயஸ்தானத்தில் குரு உட்காந்துருக்கு அப்படின்னும் பொழுது இன்னுமே அதிகமான வீரியங்களோட பிளான் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையுமே கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் ஆரம்பமாகும். செவ்வாய் அமர்ந்திருக்குன்னும் போது கொஞ்சம் ஆணித்தரமான விஷயங்கள்லாம் இதெல்லாம் செய்யவே முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் ரொம்ப அசால்ட்டாக செஞ்சு முடிக்கக்கூடிய அந்த திறமை, ஆளுமை, திறன் இது எல்லாமே ரொம்ப ஜாஸ்தியாக வர்றதுக்கு உண்டான காலகட்டமாக இருக்கும். உத்தியோக உயர்வு, பதவியில் மாற்றங்கள், புதிய வேலை, ஆல்ரெடி செஞ்சுக்கிட்டு இருக்க வேலையே புதிய யுக்திகளை கையாண்டு அதை கொஞ்சம் பெருசாக ஆக்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பான முறையில் செய்ய முடியும். அடுத்து 2ஆம் வீடு குடும்பஸ்தானம் மற்றும் தனஸ்தானம். இங்கே சூரியனுடைய அமர்வு இருக்குது. சூரியன் 2ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது அரசு சார்ந்த தொடர்புகள் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக நடக்கிறதுக்கு உண்டான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஏதாவது ஒரு விஷயம் நம்ம வாங்கணும், அரசு சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு நினைக்கும் பொழுது ரொம்ப இழுப்பறியாகவே இருக்குது, ரொம்ப நாள்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடக்காமையே போயிட்டுருக்கு அப்படின்னு நினச்சவங்களுக்கு இந்த சூரியனுடைய அமர்வு சட்டுப்புட்டுன்னு வேலை முடியறதுக்கு உண்டான காலகட்டமாக இருக்கும். அதே சமயத்தில் குடும்பஸ்தானம் அப்படின்ற காரணத்தினால குடும்பத்தில் புதிய பொறுப்புகள் கைக்கு வரத்துக்கு உண்டான காலகட்டமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜீவனம் சார்ந்த விஷயங்கள்லையும் உங்களுடைய கை கொஞ்சம் ஓங்கின மாதிரியாகவே இருக்கும். குடும்பத்தில் பெருமை, மதிப்பு எல்லாமே உங்களுக்கு வரும். உங்கள் பேச்சுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறதுக்கு உண்டான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து 3ஆம் வீடு சகோதரஸ்தானம் மற்றும் தைரியஸ்தானம். இந்த இடத்துல சுக்கிரன் மற்றும் புதன் அமர்ந்திருக்கு. இந்த 2 இணைவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகோதர பாசம், அதாவது கூட பிறந்தவங்களுடைய அன்பு, ஆதரவு எல்லாமே கரெக்டாக கிடைக்கும். பண சேமிப்பு காரணமாக நீங்கள் ஏதாவது பிளான் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். புதன் அங்கே அமர்ந்திருக்கு அப்படின்னும் பொழுது வங்கி சார்ந்த விஷயங்களில் நிலுவையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரலாம். அதே மாதிரி கடன்களை அடையிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையும் உண்டு. படிப்பு சார்ந்த செலவுகள் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. சுக்கிரனோட புதன் சேரும் பொழுது நம்ம பிளான் பண்ணாத விஷயங்கள் எல்லாத்தையும் கூட கடகடன் பண்ண முடியும். சின்ன செலவுன்னு கணக்கு போட்டு வச்சுருப்போம். 10 ரூபாயில் முடியக்கூடிய ஒரு விஷயம் 20 ரூபா 30 ரூபாய்க்கு இழுத்து விட்டுரும். அந்த மாதிரி செலவுகள் இழுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் ஏற்படுத்தி கொடுக்கும். விடாமுயற்சிகள், அதாவது தொடர்ந்து நமக்கு கிடைக்கலினாலும் நம்ம போராடி இதில் வெற்றி பெறணும் அப்படின்னு போட்டி மூலமாக நீங்கள் தயார்படுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் போட்டி சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு கண்டிப்பாக ஜெயம் உண்டாகும். படிப்பு சார்ந்த விஷயமாக இருந்தாலும் தேர்வுகளில் வெற்றி வரதுக்கு உண்டான வாய்ப்புகளை அதிகபட்சமாக எதிர்பார்க்கலாம். அடுத்து 5ஆம் வீடு பூர்வ புண்ணியஸ்தானம் மற்றும் புத்திரஸ்தானம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கேதுவுடைய அமர்வு இருக்குது. பல நாளாக பார்த்திங்கன்னா பிரச்சனையாகவே தான் இருக்குது. ஒரு விஷயத்தை பிளான் பண்ணாலும் பண்ண முடியல. குலதெய்வம் கோயிலுக்கு போகணும்னு நினச்சாலும் சரி வர போக முடியறதில்ல. அடிக்கடி கடவுள் மேலே சின்ன சின்ன வெறுப்புகள் வந்துடுது அப்படின்ற மாதிரியான தாட்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். குருவுடைய பார்வைப்படுது, செவ்வாயோட பார்வையும் சேர்ந்து படுது. இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் மாறத்துக்கு உண்டான வாய்ப்புகள் கண்டிப்பான முறையில் உண்டு. குழந்தை பிறப்புக்கான தடைகள் விலகக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்னு பார்க்கலாம். கண்டிப்பான முறையில் குழந்தை பிறப்புக்கான நற்செய்திகள் கேட்கறதுக்கு முடியும். அதே சமயத்தில் உங்களுடைய சொந்த தொழில் லாபகரமாக போகிறதுக்கு உண்டான சூழ்நிலையும் கண்டிப்பான முறையில் ஏற்படுத்தி கொடுக்கும். நார்மலாக கேதுவுடைய அமர்வு அப்படின்னு பார்க்கும் பொழுது எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் அதை குறுக்க வைக்கிறதும் அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை கலைச்சி விடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் கேதுவால் செய்ய முடியும். ஆனாலும் அதுக்கு சுப கிரகங்களுடைய பார்வை கிடைக்கிற பட்சத்தில் கண்டிப்பான முறையில் சுபமாக மாற்றுறதுக்கு உண்டான தன்மையும் ஏற்படுத்தான் செய்யும். இத்தனை நாள் இருந்த தடைகள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வரதையும் நீங்கள் கண்கூட பார்க்க முடியும். அடுத்து 10ஆம் வீடு ஜீவனஸ்தானம் மற்றும் தொழில் ஸ்தானம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சனியுடைய அமர்வு இருக்குது. இப்போ சனி வக்கரகாலம் அப்படிங்கிறதுனால 9ஆம் இடத்துக்கு அதற்குண்டான பலன்களை தான் கொடுக்க போகிறார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 9ஆம் இடம் பாக்யஸ்தானமாக செயல்படுது. பாக்யஸ்தானத்தில் சனி ஒருத்தர் உட்கார்றாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்துகிட்டு இருக்க முயற்சிகள் எல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன தாமதங்களை சந்திக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். உங்களுடைய அதாவது உங்கள் குடும்ப தொழில், அப்பா பார்த்துட்டு இருக்க தொழிலை நீங்கள் கையில் எடுத்து செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதற்குண்டான சூழ்நிலைகள் நல்லாவே இருக்கும். அதில் முன்னேற்றம் அப்படின்றது பார்த்திங்கன்னா மெல்ல மெல்ல தான் வரும். சனியுடைய நகர்வு மெல்ல மெல்ல போகிறதுனால கொஞ்சம் நிதானமாக தான் நீங்கள் ஹேண்டில் பண்ணி ஆகணும். வக்ரசனி அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு பாக்யஸ்தானத்தில் வக்ரசனி வந்துருச்சு, பயங்கரமான தோல்விகளை கொடுத்துருமோ அப்படின்ற எண்ணம் எல்லாம் வேண்டவே வேண்டாம். நியாயமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எந்த விஷயத்தையும் அது தடையே பண்ணவே பண்ணாது. என்ன காரணம்னா வக்கரமாக வரக்கூடியது ஒரு 30% தான் நமக்கு ஒர்க் அவுட்டே ஆகும். அதனால் நன்மைகள் மாத்திரம்தான், தீமைகள் பெருமளவில் இருக்காது அப்படின்றதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. தீமைகள்னு பார்த்திங்கன்னா பெரிய தீமைகள்லாம் கிடையாது. நடக்கக்கூடிய விஷயங்கள் மெல்ல மெல்ல நடக்கும், அவ்வளவுதான். சனி கிரகம் யாருக்கும் இந்த தீமையும் செய்யறதில்லை. நம்ம கர்மங்கள் பொறுத்து தான் அந்த பலன்கள்லாம் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்து பாகியஸ்தானம் அப்படின்னு பார்க்கும்போது பித்ருஸ்தானமும் கூட. அதனால தான் தந்தையுடைய தொழில் நம்ம கைக்கு வர மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வரலாம். அதே மாதிரி தந்தை வந்து நமக்கு சொத்து பிரித்து கொடுக்கறதுக்கு உண்டான பிளான் பண்ணலாம். அதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள்லாம் வரும். அதே சமயத்தில் சின்ன சின்ன முரண்பாடுகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து போகலாம். இந்த எந்த விஷயத்தையுமே மைண்டில் போட்டு குழப்பிக்கவே வேண்டாம். நீங்கள் அது பார்க்கல அது போட்டோம் அப்படின்னு சொல்லி ஃப்ரீயாக விட்டுடுங்க. நன்மை தன்னால் நடக்கும் அப்படின்ற மாதிரி எண்ணத்தை மட்டும் வளர்த்துக்கோங்க. ஏன்னா சனி உட்காந்துருக்கிற அந்த பாக்கியஸ்தானம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பிறப்பு கட்டத்தில் அந்த இடத்துல வேற ஒரு கிரகம் சேர்ந்து உட்காந்துருந்தா தேவையில்லாத குளறுபடிகள் வரலாம். உதாரணத்துக்கு செவ்வாய் உட்காந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாயும் சனியும் சேர்ந்து இந்த 2 காம்போ வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைக்குரிய ஒரு காம்போ. வேலையிலையா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா குடும்பத்துலையா இருக்கட்டும், அடிக்கடி வந்து சச்சரவுகளை தூண்டி விடுறதுக்கு உண்டான ஒரு காம்பினேஷன். அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வக்கர காலம் வர்ற வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருங்க. அதிகமாக எந்த கான்வர்சேஷனும் வச்சுக்காதீங்க. இது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பர்சனல் அட்வைஸு. இந்த வக்கர காலம் முடிஞ்சதுக்கப்புறமா 10ல் வந்து உட்காந்ததுக்கப்புறமா ஜீவனம் நல்லபடியாக மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து 11ஆம் வீடு. 11ஆம் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாபஸ்தானம். இந்த இடத்துல ராகுவுடைய அமர்வு இருக்குது. 11ல் ராகு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். நார்மலாக ராகு பயிற்சிக்கு அப்புறமாவே நீங்கள் நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. இதற்கு முன்னாடி இருந்ததை காட்டிலும் இப்போ உங்களுக்கு வரவுகள் நல்லா வந்துட்டுருக்கும். அதாவது இந்த ஃபண்டு ஃப்ளோன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, பணப்புழக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது அது இருந்துகிட்டே இருக்கும். செலவுகள் வரவுகள் ஈக்குவலாக இருந்தாலும் கூட பணம் வந்து போகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் அப்படின்றது நிச்சயமாக இருக்கும். 11வது வீட்டில் ராகு இருக்கிற காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா ஆடம்பர பொருள் சேர்க்கைகள் கண்டிப்பான முறையில் உண்டு. திடீர்னு பிளான் பண்ணாத செலவுகள் அப்படின்றது வரும். குடும்பத்துக்கான செலவுகள், பரிசு பொருட்கள் அடுத்தவங்களுக்கு நம்ம கொடுக்கறது, உறவினர் வருகைகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய செய்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும். விருந்துகளில் கலந்துக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையவே வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஆகஸ்ட் மாதத்துக்கான வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரத்யங்கரா தேவி, சிங்க முகத்தோடு இருப்பாங்க இல்லையா, அந்த தேவியை நீங்கள் வழிபாடு பண்ணுறது மூலிமா உங்களுக்கு வரக்கூடிய தடைகள், தேவையில்லாத சச்சரவுகள்லேருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.